வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாக் F4 ஸ்விவிங் மிஷினில் பாபின் வைண்டர் ஸ்ட்ரக் ஆகிட்டால் எப்படி நம்மளே ஈஸியாக சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாபின் வைண்டர் ஸ்ட்ரக் ஆகிட்டா நம்ம பாபின் போட்டோன்னா நூல் வந்து சுற்றவே சுற்றாது, வெறும் பாபின் மட்டும் சுற்றும். அதுக்கு என்ன ஆகும்னா, இது உள்ள ஒரு ரப்பர் இருக்கும். இப்போ நம்ம அந்த ரப்பர் ஒழிஞ்சிச்சுன்னா ஒன்லி இது மட்டும் சுற்றும், நமக்கு வந்து த்ரெட் வந்து வைண்ட் ஆகாது. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கழட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ கழட்டுறேன். பாருங்கள், இதை கழட்டி லூஸ் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு 2வது ஸ்க்ரூவை கழட்டிடுறோம். இதை கழட்டும் போது இந்த மேலே இருக்க கிளிப்பை தள்ளி விட்ருங்க, அப்போ தான் கழட்ட ஈஸியாக இருக்கும். இந்த 2 கழட்டிட்டு எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கிளிப்பை வந்து வெளியே விடணும். நம்ம 3வது கழட்டணும்னு ஒரு சிலதில் அவசியம் இருக்காது. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு அப்படியே இழுக்குதேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டோம். இதை ஓப்பன் பண்ணோன்னா அடியில் இந்த ரவுண்டாக இந்த ரப்பர் இருக்கும் பாருங்கள். இந்த ரப்பர் இந்த மாதிரி உடஞ்சிருந்தால் பாருங்கள், இதை உடஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்சிருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகும், இல்லைன்னா பாபின் வந்து சுற்றாது. அதுக்கு இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ரப்பரை நம்ம எடுத்துகிட்டு வேறு வாங்கி மாற்றணும். இது எங்கே விற்கணும், இந்த மாதிரி டெய்லரிங் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடையில் போனீங்கன்னு இந்த பாபின் வைண்டர் ரப்பர்னு சொன்னீங்கனாலே கொடுப்பாங்க. 20 to 30 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அதை வாங்கி இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுட்டு அந்த ரப்பரை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி மாட்டணும். அவ்வளோதான் வேலை. இப்போ பாருங்கள், இந்த உடஞ்ச ரப்பரை கழட்டிடுறோம். நார்மலாக இப்படி எடுத்தாலே வந்துடும். இது உடஞ்ச இது அவ்வளோதான், இது வேஸ்ட், இதை தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். இப்போ புதுசாக இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது புதுசு. இப்போ வந்து இப்போ அந்த பாபின் மாதிரி இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த ரப்பரை போட்டு இது மேலே நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி போட்டு ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சுற்றுது பாருங்கள். இப்போ நான் பாபின் ஒன்று போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, த்ரெட் வைண்ட் ஆகுது. ஓகே, ப்ராப்ளம் சால்வ்டு.